இந்த ஒரு வாரமாக அவர் சைன் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அடிப்படையான தேவைன்னு சொல்ல முடியாது. அதுவும் அவர் சொன்னார் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தானே பொறுப்புன்னு சொன்னார். இப்போ அவர் யார் அவர் பொறுப்பு ஏற்றுக்குவாரா? சும்மா நின்றுக்கிறவங்க டிரைவர் அவங்க பையன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து பண்ணுவாங்களா? அவர் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் ஸ்டாலின் எப்படி சொன்னார்? ஸ்டாலின்னு எப்படி சொல்லலாம்? அவருக்கு ஒன்றும் தெரியாது விவரம். ஈசன் மட்டும் ஏற்றுக்கவே கூடாதுங்க. ஏன் ஏற்றுக்கணும்? துரோகிங்க அவர். வணக்கம் மக்களே. அதாவது விஜய் அவர்களுடைய இந்த 15 நாள் ஆட்சி எப்படி அமைஞ்சிட்டு இருக்கு, நிறைய குதிரை பேரங்கள் நடக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இதுக்கு மேலே இருக்கவே இருக்காது, அதிமுக தாவேக்காவா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மக்கள் இருக்காங்களா? அதிமுக அப்படி தான் இருக்கா? விஜய் அவர்களுடைய இந்த தொடர் ஆட்சியில் 15 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாலியல் வன்கொடுமை கேஸ் நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் எந்த மாதிரியான ரியாக்ஷன் தராங்க? ஆதரவு கொடுக்குறாங்களா, இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறாங்களா அப்படின்றது மக்கள் கிட்ட என்னமா இருக்கும், மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கா இல்லையான்ற பெரும் சந்தேகங்கள் எல்லாருக்கிட்டையும் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தேகம் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. 10 நாள் விஜய் அண்ணாவுடைய ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் வந்த ஆட்சியில் வந்து யாருக்கும் மக்களுக்கு ஒரு நன்மை இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லாதனால நல்லது செய்வாருன்ட்டு மக்களாக எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்து அவர் ஆட்சியில் அமர வச்சாங்க. இந்த ஒரு வாரமாக அவர் சைன் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அடிப்படையான தேவைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு இதுதான் சைன் போட்டுக்கிறாரு. இன்னும் மக்களுக்கு அவர் சொன்ன கோரிக்கையெல்லாம் எதுவுமே வந்து இன்னும் நிறைவேற்றலை. இந்த ஒரு வாரம்னால அதை மக்கள் யாருமே ரொம்ப ஃபோர்ஸாக எடுத்துக்கல. வரும் நாட்களில் அவர் சொன்னது வந்து எல்லாமே நிறைவேற்றணும், அதன்படி நடக்கணும். அதுதான். ஏன்னா திராவிட ஆட்சியில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இது எல்லாம் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யலை. அதாவது பார்த்திங்கன்னா பொதுவானது மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை என்னன்னா அவங்களுடைய தேவையை குறித்து தான் எல்லாமே அவங்களுடைய கோரிக்கை வைப்பாங்க. அதே போல் தான் நம்ம தளபதியும் வச்சார். இதுவரையும் எதுவுமே பண்ணல, இனிமேல் பண்ணணும், பண்ணுவாருன்ட்டு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அவளாக எதிர்பார்க்குறாங்க. தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆட்சியை தக்க வைக்கிறதெல்லாம் அவருடைய குறி இருக்கு. வேறு வேறு கட்சியிலேருந்து வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. தற்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு எங்கேயுமே ஆஃபீஸ் போனால் கூட சரி, எங்கே போனாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ், நம்ம ஒரு தனிப்பட்ட நபர், நம்மளாலே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டு ஒரு முதல்வராக அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஒரு பதற்றம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கார். கண்டிப்பாக அந்த நிலைமையிலேருந்து மாறி மக்களுக்காக என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படின்னு அவர் செய்யணும்னு தான் நான் இந்த நேரத்தில் வந்து சொல்கிறேன். இந்த தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 19 கேஸ் வந்து பதிவாயிருக்கு. இதுக்கெல்லாம் அவர் என்ன நடவடிக்கை எடுப்பார், என்ன எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து புதுசாக வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து கட்சியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஓட்பாடில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி அமர்ந்துலேருந்து அந்த நம்ம செக்ரட்டரியோட இந்த டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலாக மாறிடுச்சு. நம்முடைய பொதுமக்கள் எல்லாருமே அவர் ஆட்சியில் அமர்ந்துலேருந்து இன்னி வரைக்குமே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் என்ன நடக்குது ஏது நடக்குது தான் பார்க்குறாங்க. ஆனால் இதுவரையும் நம்ம முன்னால் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் எடுக்கிற அன்றைக்கி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அதுக்கப்புறம் மாறிடும். அவங்கக்கப்புறம் சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க, அமைச்சரவையில் என்ன பண்ணுறாங்க, ஏது நடக்குது, புது அமைச்சர் பழைய அமைச்சர் என்ன வேணா இருந்தாலும் மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வரவங்க போகிறவங்க, சும்மா நின்றுக்கிறவங்க டிரைவர் அவங்க பையன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து பண்ணுவாங்களா? அதுதான் ஒரு ஒரு கேள்வி. எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அது பண்ணுவாரா, எது எப்படி தெரியும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக பண்ணணும் தான் எனக்கும் ஆசை. ஏன்னா திராவிட கட்சியெலாம் வரக்கூடாது என்ற ஒரு இதில் தான் வந்து விஜய் அவர்களை இன்றைக்கி முதலமைச்சராக நியமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மக்களுக்காக பண்ணணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியாக ஒரு 17 குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்குது.
அது வந்து அவர் காதுக்கு போதா இல்லாட்டி பார்க்காம இருக்கிறாரா தெரியல. அது ஃபஸ்ட்டு அந்த அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அண்ணா நீங்கள் கானா சிங்கர் சொன்னீங்க, ஒரு 2 வரி அண்ணனுக்காக. அடியே பொண்ணு ஐயாரெட்டு ஆம்பூர் கரும்பு கட்டு அத்தானுக்கு ஆசையெல்லாம் மேலே உன்னை பார்த்து பார்த்து ஏங்குறாரு தன்னால. ஆ ஓ ஓ சூப்பர்ண்ணா, நல்ல வாய்ஸ்ண்ணே. நன்றி கருத்துக்களும் பேசுனீங்க. நன்றி, தேங்க்யூ. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த ஆட்சி வந்து இப்போ 1 மாதம் கூட ஆகலை. இனிமேல் தான் போக பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு அனுபவம் இல்லாத ஆள் தான், சினிமாக்கார ஆள். சினிமாவிலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு அரசியலை பற்றி எந்த விதமான ஒரு விஷயமும் தெரியாதுங்க. ஒரு பாரம்பரியத்துலேருந்து வரல, ஒரு நடப்புலேருந்து வரல. சினிமா ஒரு மோகத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஆட்சியை போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த 10 நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாலியல் வன்கொடுமை கேஸ்கள் பதிவாயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அவர் சொன்னார் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தானே பொறுப்புன்னு சொன்னார். இப்போ அவர் பொறுப்பு ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்கு தானே ஆகணும். ஏற்றுக்க சொல்லுங்கள், ஏற்றுக்கு ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், பார்ப்போம். இப்போ தானே வந்தார், இப்போ இதுக்கு மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் எப்படி சொன்னார்? ஸ்டாலின்னு எப்படி சொல்லலாம்? அவருக்கு ஒன்றும் தெரியாது விவரம். அவருக்கு ஒன்றுமே தெரியாதாங்க. தெரியும்ல, எல்லாமே சினிமாலேருந்து வந்திருக்காருல்ல, எல்லா விவரமும் தெரியும் அவருக்கு. எப்போ என்ன நடக்குது, எது நடக்குது. இப்போ ஸ்டாலின் எப்படி கொள்ளை நடந்தால் ஒரு கருப்பலின் நடந்தால் ஸ்டாலின் எப்படி பொறுப்பேற்றுக்குவார்? அதுக்கு ஊரில் நடக்கிறதுக்குலாம் ஸ்டாலின் பொறுப்பா? திமுக அரசு கவர்மெண்ட் பொறுப்பா? 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல, அப்போ எந்த ஒரு இதுவும் 5 வருஷம் ஆட்சி பண்ணி என்னங்க பண்ணல? அவர் என்னென்ன நலத்திட்டம் பண்ணிருக்கு அதை சொல்லுங்கள். கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கு பொறுப்பா? அதுக்கு இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் யார் தான் பொறுப்பேற்றுக்கிறது? யார் பொறுப்பேற்றுக்கிறதுனா அவன் தனி மனுஷன் ஒழுக்கம் வேணுங்க. சட்டத்தை கடுமையாக்கணும். போட்டு கற்பழிக்கணும், என்கவுண்டர் பண்ணுங்க. என்கவுண்டர் பண்ண சொல்லி அனுமதி போடட்டும். அதுக்கு ஒத்துக்கிச்சு இப்போ கவர்மெண்ட் அவர் ஓகே தான், தயாராக தான் இருக்காங்க. ஆனால் என்கவுண்டர்ன்ற பேரில் நிறைய தவறான ஆட்களையும் சுட்டுலாங்களே. நடக்குது, அது நடக்கக்கூடாது. அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவறு நிறைய நடக்குது, அது இல்லாமல் இல்லை. ஒன்றுனா 10ன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பொய் கேஸ்லாம் நிறையா போடுறாங்க. அதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் தெளிவை கொண்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதிமுக தொடர்ந்து எல்லாருமே அந்த பக்கம் மாறிட்டே இருக்காங்க, தாவேக்கா பக்கம் போயிட்டே இருக்காங்களே. அதிமுக வந்து ஒரு நிலையான இல்லை, ஒரு எடப்பாடியை வந்து ஒரு நிலையான ஒரு தலைவராக இல்லைங்க. அதனால் வந்து அங்கிட்டு மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. போக அது காணாமல் போயிடும். பிஜேபி என்னைக்கு அவர் இது பண்ணாரோ அப்போயே காணாமல் போயிடும். நிச்சயமாக வர காணாமல் போயிடும். ஆனால் யார் திரும்ப வந்தாலும் அம்மாவுடைய அரவணைப்போடு நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லுவார். மக்களை ஏற்றுக்கணும்ல. இப்போ போன வாட்டி 70 சில்லரை வந்தார். இப்போ 47 வந்திருக்காரு. அது 47 30 சீட்டு வேறு 25 சீட்டு அவர் வேலுமணி கொண்டு போனார். அது கொண்டு போய் வேலைக்கு ஆகலை. திருப்பி இங்கிட்டு மன்னிப்பு கடன் கேட்டு கொடுத்துட்டு வர பார்க்குறாரு. அது ஏற்றுக்கிறாரா என்னன்னு தெரில. பேச்சுவார்த்தை நடக்குங்கிறாங்க, பார்ப்போம். சி சண்முகத்தை ஏற்றுக்கவே மாட்டேன்றாரு. சி சண்முகத்தை ஏற்றுக்கவே கூடாதுங்க. ஏன் ஏற்றுக்கணும்? துரோகிங்க அவர். உள்கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் எல்லாம் பண்ணுவார், பார்த்துட்டு இருப்பார் அவர். இப்போ சிஎம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் சிஎம் எடுத்த நடவடிக்கை கரெக்டு தான், ஏற்றுக்கக்கூடாது. அதே மாதிரி விஜயபாஸ்கரையும் ஏற்றுக்கக்கூடாது. அவரெல்லாம் குள்ளநரி. தொடர்ந்து தாவேக்கால வந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவில் இருக்கவங்க கூட வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? காரணம் விஜய் சாருடைய ஃபேனுன்றதுனால. 2வது வந்து அவருடைய நல்லாட்சி அமையணுன்றதுக்காக ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. 15 நாள் ஆகுது. எப்படி போயிட்டுருக்கு அவருடைய ஆட்சி? திருப்தியாக இருக்குங்க. இன்னும் இது தொடர்ந்து நடக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னும் மக்களுடைய முக்கியமாக வந்து இந்த போதை பழக்கத்துக்குள்ள அது சம்மந்தப்பட்டமாக தான் நம்மளுடைய நாட்டில் நிறைய அழிவுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் இதை குறித்து சிஎம் சார் கான்சன்ட்ரேட் பண்ணி பெண்களுக்காக நல்ல ஒரு வாழ்க்கைகளை உருவாக்கி கொடுத்தாருன்னா அதுக்காக செயல்படும் போது இந்த ஆட்சி நல்லா அமையும்ன்ட்டு வாழ்த்துக்கிறோம். 15 நாளில் வந்து தொடர்ந்து 19 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றங்கள் பதிவாயிருக்கு. பதிவானது மட்டுமே அத்தனை. சமீபத்தில் கோவையில் பார்த்தீங்கன்னாலும் நடந்திருக்கும். இன்னும் விஜய் அவர்கள் பெருசாக எதுவும் அதை பற்றி எதுவும் கண்டுக்காத மாதிரி இருக்காரு. இப்போதானே தொடங்கியிருக்காரு, பாப்பாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் இருப்பார். என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒயின் ஷாப் மூடணும், இந்த போதை பழக்கத்தெல்லாம் தடுக்கணும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாவே போதும். 717 ஒயின் ஷாப்பில் முதல் கட்டமாக மூடிருக்காரு, அடுத்தடுத்து மூடுன்னு சொல்லிட்டாரு. பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இன்னும் உறுதி செய்யாமல் இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்காங்களே, பெண்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் அதுக்கான நடவடிக்கை இன்னும் ரொம்ப இதுவாக எடுக்கல, அவ்வளோதான். ஆனால் அமைச்சர்கள் எல்லாமே அந்த பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் கூட பொறுப்பாக ஏதோ ஒரு இடத்துல பதில் சொன்னாலும் அமைச்சர்கள்லாம் அதை பற்றி கேட்டால் வாய் மூடிட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரியான செயல் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது நான் பார்க்கல, இது பார்க்காதப்ப நான் எப்படி சொல்கிறது? ஆனால் அப்படி செயல்கள் எப்படி, அந்த செயல்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அது தெரியல. விஜய் அண்ணா ரொம்ப கட்டமைப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு, இதில் ஒரு களங்கம் விளைக்க மாதிரியான ஒரு செயல்கள் நடக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லாட்சி நடக்கணும், மாற்றம் கொண்டு வருவோம், அவ்வளோதான். 1ஆம் தேதி ஸ்கூல் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஜாலியா உனக்கு? ஜாலி தான். 1ஆம் தேதி ஸ்கூல் போறியா? அப்போ ஸ்கூல் போகிறது அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? ஏன் அப்படி? ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுவேன். அப்போ இந்த வெளியே போய் ஜாலியாக இப்போ பீச்சுக்கு வந்திருக்க, அப்படி சுற்றணும் அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை, ஸ்கூலுக்கு போனால் போதும். ஸ்கூலுக்கு போனால் போதும். நாங்களாம் ஸ்கூலை விட்டு போனால் போதும் அப்படின்னு இருப்போம் மேடம். எனக்கு ஸ்கூலுக்கு பார்த்து ஜாலியாக தான் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கா இங்கிலீஷ். இங்கிலீஷா? அந்த அரசியல் இதெல்லாம் பார்க்குறியா? என்ன என்ன பார்த்துருக்க இது வரைக்கும்? தெரியல. விஜயன் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அது பார்த்துருக்க? அதுக்கப்புறம் அது வந்தா பார்த்துரு. வீட்டில் ஓட்டு போட சொல்லி கேட்டியா நீ? என்னன்னு சொல்லி கேட்டேன்? எவ்வளோ அடம் முடிச்சா? டிவிக்கு ஓட்டு போட்டுருமா எனக்கு அடம் முடிச்சேன். அவனுக்கு ஓட்டு இருந்தா அவன் போட்டிருப்பானே. உனக்கு ஓட்டு இருந்தா நீ போட்டிருப்ப. அடுத்த வாட்டி போட்டுருவியா? அடுத்த வாட்டி. என்ன வயசு உனக்கு? எனக்கா 13. இன்னொரு 5 வருஷம் வந்தாலும் 18 தான். 18 கம்ப்ளீட் ஆனாதானே உனக்கு ஓட்டு. அடுத்த வருஷம் உனக்கு ஓட்டு கிடையாது, அடுத்த வாட்டியும். அதுக்கு அத்தாச்சும் விஜய் அண்ணா தானே ஜெயிப்பாரு. அவரு தான் ஜெயிப்பாரு, கன்ஃபார்ம். குழந்தைங்க மனசுல அவ்வளோ இடம் போட்டு உட்காந்துருக்காரு. சூப்பர்ப்பா. இப்போ ஒரு 5 நாள் போய் நிற்குது, இன்னும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரு 2 மாதம் 3 மாதம் போனால் தான் இப்போ இது ஆச்சு சொல்ல முடியும். 3 மாதம் போனால் தான் சொல்ல முடியாது. கரெக்டு தான். ஆமாம். இப்போ தாவேக்காக்கு எல்லாரும் மாறி வந்துட்டு இருக்காங்களே, அதிமுகலேருந்து தொடர்ந்து எல்லாம் மாறி வந்துட்டு இருக்காங்களே, காரணம் என்ன? அவங்க இது என்ன, அவங்க இஷ்டம், அது மாறி வருது, நம்ம சொல்ல முடியாது. இப்படி இருந்து அப்படி போவாங்க, அப்படி இருந்து இப்படி வருவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி தான். ஆமாம். ஏதோ குதிரை பேரெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் மாறி இருக்காங்க. அது நம்ம தெரியாதுங்க. அது சொல்கிறாங்க குதிரை இது அதுன்னு, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆட்சியில் எது மாறும் எது சொல்ல முடியாது. இப்போ அவரே நினச்சிக்க மாட்டார் விஜய் வரும்னு. அவரே ஜெயிச்சிட்டாரு. எதிர்பாராதது எதிர்பாருங்க. அவரே நினச்சிக்க மாட்டார், அவரே ஜெயிப்பார்னு நினச்சிக்க மாட்டார். அவரே முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த மாதிரி தான் மாற்றம் எப்படி வரும், இப்படி வரும் அப்படி வரும் சொல்ல முடியாது. தொடர்ந்து மக்கள் மீதான அக்கறையே இல்லை, கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்கிறாங்களே. இல்லை, இது வரைக்கும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே இருக்கு செஞ்சு சொல்லி எதுவும் சொல்கிறாரு பார்க்கலாம். ஒரு 2-3 மாதம் போட்டோம், நம்ம பார்க்கலாம் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு. அது எப்போதும் சொல்ல முடியும். அதிமுக இருக்குமா இல்லை காணாமல் போயிடுமா? அது இப்போ சொல்ல முடியாது. எது இருந்தாலும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒன்று தெரியல, எல்லாரும் மாறி போயிட்டே இருக்காங்க. மாறி போனாலும் அதிமுக இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் இது இல்லையா, எம்ஜிஆர் இதுக்காக இருக்கும், எம்ஜிஆர் பேருக்காக இருக்கும், வேற எதுவும் இல்லை. எம்ஜிஆர் பேருக்காக மட்டும்தான் இருக்கும், வேற வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எம்ஜிஆருக்காக தான் இது ஏடிஎம்குன்னு இருக்கும், அவ்வளோ. இப்போது ஒரு 15 நாள் தான் ஆகுது வந்து, அதனால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் போக பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இந்த குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தலையீடு பண்ணி ரொம்ப இதுவாக ஃபோக்கஸ் பண்ணாரா நல்லாயிருக்கும். இல்லை, அமைச்சர்கள்லாம் கேள்வி கேட்டு இதை பற்றி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறது, காவல்துறையினர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறது, இப்படியான ஒரு சூழல் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும், நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. அவர் தான் வந்து அந்த பொறுப்பில் இருக்கார். ஸோ அவர் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ அவர் பொறுப்பு எடுத்துக்காமல் அவர் பாட்டுன்னு வழக்கம் போல் அவர் என்ன சொன்னாரோ, ஸ்டாலின் மீது என்ன குறை வச்சாரோ அதே குறைகளை மட்டும்தானே வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் கொடுப்போமே. ஓகேங்களா? ஆட்சியும் வந்துருச்சு, அதிகாரமும் வந்துருச்சு, பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டேன். டைம் கொடுக்குற நேரத்தில் பாதுகாப்பு இழந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கரெக்டு தான். அதுக்காக எல்லாம் சரி பண்ணணும்ல, சரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு போகிற சூழ்நிலை சரி கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நிறையா ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும். ஆனால் இப்போ விரைஞ்சு போய் குதிரை வேகத்தில் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னை வரைக்கும் போய் அங்கே போய் பார்க்கல, டெல்லியில் போய் பார்க்குறது முக்கிய வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதான் நாளைக்கு போகிறேன்றாரு, நாளைக்கு போய் பார்ப்பாரு, என்ன ஏதுன்னு பார்ப்பாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 15 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ பார்ப்போமே. நம்ம அனுபவம் இல்லாத ஒரு காரணம். அவருக்கே அவர் ஜெயிச்சாருன்ற ஒரு இது இன்னும் அவருக்கே இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளில வரலன்றீங்களா? வரல. ஸோ அதுலேருந்து முதல்ல வெளியே வந்துட்டு இன்னும் மக்கள்லாம் பார்க்கணும். அதிகாரிகள்லாம் வந்து கூட்டி அவர் ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கப்புறம் தான் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுல மட்டும்தான் முக்கிய பங்கா? அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பார்ப்போமே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ தானே வந்திருக்காரு, செய்வார் கண்டிப்பாக. நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், அவரோட ஆட்சி வந்து எப்பவுமே நல்லதாக நடக்கும், நல்லது செய்வார். ஆனால் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான்.
பொறுமையா இருக்காங்க, மக்கள் எல்லாம் பொறுமையா இருக்காங்க. ஆபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. கேள்வி கேட்ட அமைச்சர்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. இப்போ தானே வந்திருக்காங்க எல்லாம். இப்போ அவங்களுக்கு அனுபவம் இல்லைங்களா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது நம்மளும்? கரெக்டு தான். ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் 6 மாதம் போனால் அது தெரியும். பிறக்கக்குள்ளே நம்ம கற்றுக்கிட்டு வந்தோமா, பிறந்து தானே நல்லா ரெடி போய் வராங்க. இனிமேல் ஆட்சி வரும் நல்லா இல்ல, ஒரு 15 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 பாலியல் வன்கொடுமை கேஸ். நம்ம 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு பொறுத்தோம்னா இன்னும் எவ்வளவு கொடுமைக்கு போவோம்? தடுத்துடுவாங்க, அதுக்குள்ளே தடுத்து முடிச்சிடுவாங்க. எந்த விதம் இருக்கு, ஆனால் வெளியே வரல. இப்போ இவர் வந்தோடனே நிறைய வெளியே வர மாதிரி இருக்கு. அதுவும் அவருக்காக வருதோ இல்லை வெளியே வேற யாருக்கோ வருதோ தெரியல. ஆனால் செய்வார் கண்டிப்பாக. நம்ம அதுக்காக தானே அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக நல்லது செய்வார், நல்லதே நடக்கும். எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு கையெழுத்தே பெண்களுக்காக தான் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக பெண்களுக்கு இன்னும் நல்லா செய்வார், நல்லது செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோட இருப்போம். புது ஆட்சி எப்படி நான் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. இனி போக போதான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும், நம்மளா சொல்லக்கூடாது எதையும். நிறைய பேர் போய் தாவேக்கல, அதிமுக இருந்தெல்லாம் நிறைய பேர் தாவேக்கல சேர்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்ல ஒன்றும் இல்லை. நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை விட்டுட்டு போய் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றாங்களே. அதுக்கான ரீசன் அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளா இது பண்ண முடியாது. இல்லை, குதிரை பேரம் நடக்குதுன்னாங்களே, அது வாய்ப்பு இருக்கா? இப்போ பண பரிமாற்றம் நடக்குமோ? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. விஜய் அவர்களை பண்ண மாட்டார். பண்ண மாட்டேன். தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கேன் அவரோட ஆட்சியில். எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு லேண்ட்மார்க்காக குறை சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் எல்லா இயர்லையும் எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடாது. அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க தான் குற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சொல்லக்கூடாதுல்ல, நடந்துட்டு தானே இருக்குது யாராக இருக்கட்டும். இல்லை, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படி தானே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதை அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதவே நீங்கள் திரும்ப சொல்லக்கூடாது. நடந்ததுன்னா அதுக்கு இப்போ நீங்கள் சூழல் எடுத்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேடிஸ் அவனுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. அதை நம்மளா சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் இந்த சூழல் நடந்த குற்ற வழக்கு இருக்குல்ல, அதுக்கு எப்படி அவர் பதில் கொடுப்பாரு? என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிவியராக தான் இருக்கணும். 10 இயர்ஸ்ன்ற போது ரொம்ப ஒரு யோசிக்கணும் ஒரு விஷயம். அதனால் நான் இன்னும் எதிர்பார்க்குறோம். விஜய் அவர்கள் எதுக்குமே வந்து வெளியே பேசவே மாட்டாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, எந்த ஒரு தகவலும் இல்லை. அது எப்படின்னா அவரை உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அவங்க தனிப்பட்ட இப்போ தான் அமைச்சர் அமைஞ்சிருக்காங்க. இனி 15% வந்திருக்கு. இனி அடுத்த ஒவ்வொன்றா தான் வர முடியும். இப்போ நாங்கள் டிஎம்சி படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது எப்படா எங்கள் வேகன்சி அலன்ஸ் வாங்க, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அங்கே ஒரு 7-8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அந்த 8 கோடி மக்களில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இனி போக தான் நடக்கணும். அதில் தான் கடந்த ஆட்சிக்கும் அதே தானே? கடந்த ஆட்சிக்கு அதே தான். அதாவது என்னென்னா மாற்றம் வந்திருக்கு. இனிமேல் வந்தால் தான் சொல்ல முடியும். இதே ஒரு ஆட்சியை தக்க வைக்கிறதுல தான் குறியா இருக்காரு, மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாசிபிள், நாட் பாசிபிள்.